அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1229. தலைப்பு: அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும். தொடர் 8. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பிரத்யேகமாக படைத்திருக்கிறேன். ஆண் பெண் கலப்பான நத்ஃபா இந்திரியத்திலிருந்து படைத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான். ஹலதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மதுக்கூரா. திட்டமாக மனிதன் மீது காலத்தில் ஒரு நேரம் வந்து அதில் அவன் இன்ன பொருள் என்று குறிப்பிட்டு கூறுவதற்கில்லாத நிலையில் இருக்கவில்லையா? அவன் இல்லாதிருந்த போதே காலம் இருந்தது, நேரம் இருந்தது. ஆனால் அவன் இன்ன பொருள் என்று சொல்ல முடியாத அளவிலே இருந்தான். இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஸாஜின் நப்தலீஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா. பின்னர் ஆண் பெண் கலப்பான இந்திரிய துளையிலிருந்து நிச்சயமாக மனிதனை நாமே படைத்தோம். அவனை நாம் சோதிப்பதற்காக அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். ஆம், கேட்கும் திறன், கேட்டதை பதிவு செய்யக்கூடிய திறன். பார்க்கும் திறன், பார்த்ததை பதிவு செய்யக்கூடிய திறன். இது மனித சமுதாயத்திற்கு மட்டும். இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா. நிச்சயமாக நாம் அவனுக்கு வழியை காண்பித்தோம். அதை பின்பற்றி நன்றி உள்ளவனாக இருக்கின்றான், அல்லது அதை புறக்கணித்து நன்றியற்றவனாக இருக்கின்றான். இவ்வாறு 76வது அத்தியாயம் 1 முதல் 4 வசனங்களிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். அதைத் தொடர்ந்தும் அதே அத்தியாயத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான்: இன்ன ஹாஉலாஇ யுஹிப்பூனல் ஆஜிலத வ யதரூன வராஅஹும் யௌமன் ஸகீலா. நிச்சயமாக இவர்கள் விரைந்து சென்று விடுவதான இவ்வுலகத்தையே நேசிக்கின்றனர். அப்பால் கனமான பலுவான மறுமை நாளை தங்களுக்கு பின்னே விட்டு புறக்கணித்து விடுகின்றனர். நஹ்னு ஹலக்னாஹும் வஸதத்னா அஸ்ரஹும் வைதா சிஅனா பத்தல்னா அம்சாலஹும் தபுதீலா. நாமே அவர்களை படைத்து அவர்களுடைய படைப்பின் அமைப்பையும் உறுதிப்படுத்தினோம். அன்றையும் நாம் விரும்பினால் அவர்கள் போன்றவர்களை அவர்களுக்கு பதிலாக மாற்றி கொண்டு வந்திருப்போம். இன்ன ஹாதிஹி தذكرة فمن شاء ذكر إلى ربه سبيلا. நிச்சயமாக இது ஒரு நற்செய்தி மிக்க உபதேசமாகும். எனவே யார் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவன்பால் செல்லும் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வாராக. 76வது அத்தியாயத்தின் 27 முதல் 29 வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 வசனங்களிலே இவ்வாறு கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அபு சலமா பின் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறியதாவது: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பின்வருமாறு கூறி வந்தார்கள்: அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நடுநிலையாக நற்செயலாற்றுங்கள் அல்லது அதற்கு நெருக்கமாக செயலாற்றுங்கள். நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் யாரையும் அவரது நற்செயல் ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைவிக்காது என்று கூறினார்கள். மக்கள், தங்களையுமா அல்லாஹ்வின் தூதரை என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னையும் தான். அல்லாஹ் தனது பேரருளால் என்னை அரவணைத்து கொண்டால் தவிர அறிந்து கொள்ளுங்கள், நற்செயல்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது எண்ணிக்கையில் குறைவானதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் நிலையான நற்செயலே ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 5430வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, நற்செயல்கள் செய்வதன் மூலமாக அதை நீடிப்பாக அதிகமாக செய்வதன் மூலமாகவெல்லாம் சொர்க்கம் சென்றுவிட முடியாது. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அருளினால் நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்புவான், என்னையும் சேர்த்துதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். ஆகவே மார்க்கத்தில் நடுநிலையானது பின்பற்றுங்கள். இரவெல்லாம் நின்று தொழுவது, பகலெல்லாம் நோன்பு வைப்பது, அதை தொடர்ந்து செய்வது, இப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லவில்லை. வணக்கத்தை விட்டுவிடாதீர்கள், அதே நேரம் வணங்கி கொண்டே இருக்காதீர்கள். ஆக நடுநிலையாக ஒரு நடுத்தரமான முறையிலேயே அதை செய்ய வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும், குறைவாக செய்தாலும் அதை நிலையாக நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹுடைய அருளுக்கு, அல்லாஹுடைய பேரருளுக்கு உரியவர்களாக நாம் அவனுக்கு உகப்பான காரியங்களை செய்ய வேண்டும். அத்தகைய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.